மறுபடியும் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. கில்லி வந்து ரீ ரிலீஸ்ல. உண்மையிலே நேத்து ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேத்து ஞாயித்துக்கிழமை எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் கில்லி. அப்புறம் துணிவு நேத்து 3வது நாள் ரீ ரிலீஸ்ல எவ்வளோ கலெக்ஷன். வித் லவ் தொடர்ந்து நல்ல கலெக்ஷன். நேத்து ஞாயித்துக்கிழமை பெரிய கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் மயிலாடு அப்படிங்கிற படம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அதாவது மகாராஜா அப்படிங்கிறது தான் படம். அவங்களோட வீடு தான் நேத்து நான் கார்ட்டூனா வச்சிருந்த அந்த ஃப்ரேம். ஸோ இத ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிருந்த அந்த 5 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்கம் கேமிங், தளபதி அரசு, சைலேஷ் கந்தசாமி, ஏசி கார்த்திக் ஃபார் யூ, பிரதாப். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. பார்டர் 2 நேத்து 31வது நாள் இந்தியால 75 லட்சம், உலகம் முழுக்க 81 லட்சம். இந்தியால 386 கோடி 24 லட்சம், உலகம் முழுக்க 440 கோடியே 39 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 210 கோடி பட்ஜெட். மருதாணி 3 நேத்து 24வது நாள் இந்தியால 58 லட்சம், உலகம் முழுக்க 63 லட்சம், 72 கோடியே 19 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் 55 கோடி பட்ஜெட். ஓ ரோமியோ இந்த படம் நேத்து 10வது நாள் இந்தியால 3 கோடியே 68 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 77 லட்சம், 66 கோடியே 45 லட்சம் இந்தியாவிலும், 84 கோடியே 95 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 100 கோடி பட்ஜெட். ஒரு டீசென்டான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அஸ்ஸி அப்படிங்கிற ஹிந்தி படம் டே 3 இந்தியால 1 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 95 லட்சம், 5 கோடியே 11 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். தோ தீவானே ஷெஹர் மெயின் அப்படிங்கிற ஹிந்தி படம் நேற்று இந்தியால 3வது நாள் 1 கோடியே 68 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 75 லட்சம், 5 கோடியே 53 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட். அப்புறம் பம்பு கட் 2 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம் டே 3 இந்தியாவில் 94 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 19 லட்சம். ஓவர்சீஸ்ல தான் பெரிய பர்ஃபார்மன்ஸ். 2 கோடியே 45 லட்சம் இந்தியாவில் டோட்டலாகவும், ஓவர்சீஸ்ல டோட்டலா 6 கோடியே 60 லட்சமும். உலகம் முழுக்க இந்த படம் இந்த 3 நாள்ல 9 கோடியே 5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். அப்புறம் கப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற தெலுங்கு படம் தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. டே 9 ஆந்திரா தெலுங்கானால 83 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி 5 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால கிட்டத்தட்ட 7 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இந்த 9 நாள்ல 9 கோடியே 46 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். அப்புறம் ஹே பல்வந்த் அப்படிங்கிற தெலுங்கு படம் டே 3 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 43 லட்சம், 4 கோடியே 83 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் 3 நாள்ல 9 கோடி பட்ஜெட். ஒரு டீசென்டான கலெக்ஷன். அப்புறம் வித் லவ் நேத்து 17வது நாள், அதாவது 3rd சண்டே தமிழ்நாட்டுல 1 கோடியே 14 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 30 லட்சம், 24 கோடியே 9 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 33 கோடியே 36 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட். அபிஷேக் ஜீவின், தனஸ்வரா ராஜன் நடிச்ச இந்த படம் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன். பெரிய சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய வெற்றி படம். அதாவது தலைவர் தம்பி தலைமையிலுக்கு அடுத்தது இந்த வருஷத்தோட ஒரு சூப்பர் தமிழ் ஹிட் படம் இந்த படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் சசிகுமார் அவர்களோட மயிலாடு நேத்து 10வது நாள் தமிழ்நாட்டுல 14 லட்சம், இந்தியாவில் 15 லட்சம், டோட்டலா 3 கோடியே 54 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் இந்த படம். தமிழ்நாட்டில் ஒரு 3 கோடியே 14 லட்சம். ரொம்ப கம்மியாயிடுச்சு கலெக்ஷன். 6 கோடி பட்ஜெட். ஸோ துணிவு, கில்லி ரீ-ரிலீஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அஜித் குமார் அவர்களோட துணிவு படம் ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் நேத்து 3வது நாள் தமிழ்நாட்டில் 14 லட்சம், டோட்டலா 55 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த 3 நாள்ல 50 லட்சத்துக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்பதான் ரிலீஸ் ஆன படம், அதாவது ஒரிஜினல் ரிலீஸே, அது இப்போ ரீ-ரிலீஸ்ல இந்த கலெக்ஷனுங்கிறதே எனக்கு தெரிஞ்சு ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா விஜய் அவர்களோட கில்லி ரீ-ரிலீஸ்ல ஒரு பக்கம் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆக்சுவலா இது வந்து செகண்ட் ரீ-ரிலீஸ். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரீ-ரிலீஸ்ல பெரிய கலெக்ஷன். நேத்து 3வது நாள் தமிழ்நாட்டுல 66 லட்சம், இந்தியாவில 76 லட்சம், டோட்டலா 1 கோடியே 97 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியாவில டோட்டலா 2 கோடியே 16 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ல அது ஒரு செம்ம ஹிட், செம்ம கலெக்ஷனு. அதாவது நான் சொல்றது ஒரிஜினல் ரிலீஸ்ல. அடுத்தது ரீ-ரிலீஸ்ல அது ஒரு ரீ-ரிலீஸ்க்கே ஒரு ஐகானிக்கா அமைஞ்சது. கில்லி ரீ-ரிலீஸ் தான் இன்னைக்கு இந்தியாவோட அந்த டாப் 3ல நீங்க கண்டிப்பா கில்லியை சொல்லலாம். சவுத் இந்தியாவோட கண்டிப்பா ஹையஸ்ட் கிராசர்ல நீங்க கில்லியை சொல்லலாம். தமிழ் சினிமாவோட ஒரு பெஞ்ச் ஐகான் ரீ-ரிலீஸா அது சொல்லலாம். இப்போ இந்த படம் மறுபடியும் அகைன் ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலயுமே ரொம்ப கம்மியான ஷோஸ்ல பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கில்லி இந்த ரிலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் நிறைய படங்கள் வரும்போது அது கண்டிப்பா எடுத்துருவாங்க. மேபி இந்த வீக் மட்டும்தான்
இது போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் போனாலே இந்த படம் லைஃப் டைம், அதாவது இந்த 7 நாள்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இந்த 2026ல இதுவரையும் எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்கு. இதுல டாப் 10 பாக்ஸ் ஆபீஸ் எது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துருவோம். இதுல முதல் இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து பார்டர் 2 440 கோடியே 39 லட்சம். மனசங்கர வரப்பிரசாத் காரு 303 கோடியே 78 லட்சம். ராஜா சாப் 212 கோடியே 58 லட்சம். பராசக்தி 87 கோடியே 91 லட்சம். அனகனக ஒக்கராஜு அப்படிங்கிற படம் 87 கோடியே 65 லட்சம். ஓ ரோமியோ இப்பவும் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு, 84 கோடியே 95 லட்சம். மருதானி 3 70 கோடியே 76 லட்சம். இக்கீஸ் அப்படிங்கிற ஹிந்தி படம் 41 கோடியே 77 லட்சம். தலைவர் தம்பி தலைமையில் 41 கோடியே 3 லட்சம். 10வது இடத்தை பிடிச்சிருக்க படம், 10வது இடத்துல இருக்கிற படம் நரி நரி நடுமா முராரி அப்படிங்கிற தெலுங்கு படம் 39 கோடியே 75 லட்சம். ஸோ இந்த 10 படங்கள் தான் டாப் 10 ஹையஸ்ட் கிராசர் இன் 2026. இந்த கிட்டத்தட்ட ஒரு 50-55 நாளுக்குள்ள வந்த கலெக்ஷன். ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஓ ரோமியோ இதுல டாப்ல போயிடும்னு நினைக்கிறேன். ஒரு 4வது இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு 2-3 நாள்லயே. அது பார்ப்போம் எத்தனை நாள்ல நடக்க போகுதுன்னு. அப்புறம் இந்த 10 படங்கள், அதாவது இந்த வருஷத்துல வந்ததுலேயே ஹையஸ்ட் கிராசர்ல உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 2 இயர்ஸ் ஆஃப் மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்தது. முக்கியமா தமிழ்நாட்டுல பெரிய வசூல் எடுத்தது. இந்த படம் 2024ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டுல மட்டுமே 64 கோடியே 10 லட்சம், கேரளால 76 கோடியே 23 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 6 கோடியே 37 லட்சம், கர்நாடகால 15 கோடியே 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 14 லட்சம், ஓவர்சீஸ்ல 76 கோடியே 25 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 242 கோடியே 33 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸா 16 கோடியே 50 லட்சத்துக்கிட்ட போயிருந்தது. ஆனா ஷேரா வந்திருக்கிறது 128 கோடி கிட்ட ஷேரா வந்து இண்டஸ்ட்ரீட் படமா அமைஞ்சது. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். முக்கியமா இந்த படத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னா குணால வரக்கூடிய அந்த பாட்டு தான் இந்த படத்தோட உயிரே, அடிநாதமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த குணா கேவ்ல வச்சுதான் இந்த படத்தோட கதையே இருக்கும். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 19 இயர்ஸ் ஆஃப் பருத்தி வீரன் அமீர் அவர்களோட இயக்கத்துல கார்த்தி அவர்களோட முதல் படமான இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டருங்க. முதல் படத்துல இவ்வளவு வசூலான்னு பிரமிக்க வச்ச ஒரு படம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 4 கோடி. ஆனா இந்த படம் தமிழ்நாட்டுல மட்டுமே 24 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 31 கோடியே 50 லட்சம். இந்த படத்தோட ஷேர் 15 கோடிக்கு மேல வந்தது. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். முதல் படத்திலே பெரிய ஹிட் கொடுத்திருந்தாரு கார்த்தி. அது கார்த்தி மட்டும் சொல்ல முடியாது. அமீர் அவர்களோட டைரக்ஷன், யுவன் அவர்களோட இசை, பிரியாமணி இந்த படத்துல பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பெரிய அளவுல பேரே கிடைச்சது. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.